வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பெங்களூரில் எங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அழகா இருக்கு, ஃப்ரேம் செமையா இருக்கு. அப்படியே அப்படியே இருங்க. ஆட் பண்ணலாமா கண்டென்ட்ல? எஸ், நாங்கள் வந்துட்டு ஆர்எம்சி எக்கோ வேர்ல்டு அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்துட்டு எங்களோட கோ டு ஸ்பாட். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவில் இந்த ஸ்பாட் வந்துடும். எங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு வேலையுமே இல்லை. வீட்டில் சும்மா இருக்கும், போர் அடிக்குது அப்படின்னா வந்துட்டு பைக் எடுத்துட்டு இங்கே வந்துடுவோம் நாங்கள். இந்த ட்ரிங்க் வந்துட்டு ஐரிஷ் சிக்னேச்சர் மாச்சா. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நான் வந்துட்டு பயங்கரமாக மாச்சா அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அதே மாதிரி எனக்கு இதுவுமே பிடிச்சிருக்கு. ஒட்டியானோ காசுமால சந்திரமுகியோட சலங்கு. ஆமாம், கண்டிப்பாக. என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு, ஆனால் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இங்கே வந்தோன்னே எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ஐட்டம், ஃபுட் ஐட்டம்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பீஸா கடைக்கு வந்திருக்கோம். தட்ஸ் வெஜ். Yeah. Only this one chicken, but this one also jalapeno. Jalapeno is fine, but this is the only item you have in non-veg. Chicken and pork. Pork, okay. We'll go with this one. Chicken. Yeah. I've changed my mind. அது வந்துட்டு அது லக்கி கேட்னு சொல்லுவாங்க. வியட்நாமில் வந்துட்டு நிறைய இடத்துல அந்த லக்கி கேட் வந்து வித்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம். 700 நம்ம கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். நான் அது அந்த அளவுக்கு ஒர்த்தில் நாங்கள் ஏமாற்றிட்டோங்கிறது நினச்சி அப்புறமா வந்துட்டு ஃபீல் பண்ணோம். நாங்கள் பயங்கரமாக ஏசி போட்ட மாதிரி இருக்குது. லிட்டரலி நாங்கள் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கோம், பட் சில்லுன்னு இருக்க. ஒரு 18 degree Celsius ரூம் டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருக்குது. 18 dude, this is even lesser. 13 degree வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஸோ இங்கே வந்துட்டு நிறையா பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஒன் ஆஃப் த பிக் 4 KPMG இருக்குது. இங்கே வந்துட்டு ஸ்டேட் ஸ்ட்ரீட் இருக்குது. இதுவும் வந்துட்டு US பேஸ்டு ஒரு கம்பெனி. அப்படி பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு மார்கன் ஸ்டான்லி இருக்குது. ஸோ பை த வே நானுமே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிக் 4ல் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. எஸ் எஸ், கரெக்ட். ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் சொல்கிறதுக்கு யாரும் இவங்க ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்ணி என்னோ கம்பெனி டிசிஎஸ்ல இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. சொல்லலாம் டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது நீ அங்கே தான்டா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் டெலாய்ட்ல ஒர்க் பண்ணுறேன்டா அப்படின்னு he had that proud moment. யா, அது எல்லா டெலாய்ட் எம்ப்ளாய்க்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல் அதுக்கு. யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஸ்பாட் இவ்வளோ க்ரௌடாக இருக்காது. நாங்கள் மெயினாக வந்து இந்த ஸ்பாட் லைக் பண்ணுறதுக்கான ரீசனே அதுதான். ரொம்ப காமாக இருக்கும். நீங்கள் வீக்கெண்டில் வந்தாலுமே வந்துட்டு இவ்வளோ க்ரௌட்லாம் பார்க்கவே முடியாது. நாங்கள் வந்துட்டு அதோ தெரியுதுல்ல பின்னாடி உட்காந்துட்டு நாங்கள் பாட்டு ஜாலியாக ஒரு 2 hour 1 hour இந்த மாதிரி ஒரு காஃபி ஒரு ஸ்டார்பக்ஸ் வாங்கிட்டு அப்படியே உட்காந்து லைஃப் பற்றி பேசிகிட்டு இருப்போம், ஃப்யூச்சர் பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஒன்ஸ் நாங்கள் இங்கே 12 o'clock வரைக்கும் உட்காந்து பேசிட்டு கரெக்ட் எங்களுக்கு 12 o'clock ஆயிடுச்சுன்னு. இட்ஸ் வெரி குட் ஸ்பாட், பட் டுடே நாட் வெரி குட். கிறிஸ்மஸ் டைம், அதனால வந்து டெக்கரேஷன்ஸ் நல்லா இருக்கு. டெக்கரேஷன்ஸ் நல்லா இருக்கு. ஆமாம், யூஸ்வலாக இங்கே லைட்ஸ்லாம் இவ்வளோ இருக்காது. டெக்கார் பண்ணியிருக்காங்க இது கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறனால. ஐ லைக் இட் அந்த அதர் டேஸ், இந்த நான் ஃபெஸ்டிவல் டேஸ். நான் ஆக்சுவலாக உங்களுக்கு அதை தான் இன்றைக்கி காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் இந்த க்ரௌட் வந்து எங்களுக்கே தெரியாமல் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் அன்பிளான்டு. ஹாய், நீங்கள் நோட் பண்ணிங்களா ஆடியோ வந்துட்டு கிறிஸ்டல் கிளியராக இருக்குன்னு? மைக் வாங்கியிருக்கேன் புதுசாக, சேனல் அப்டேட். இது வந்துட்டு எனக்கு கிஃப்டாக கிடச்சிது. நான் வந்துட்டு கான்டென்ட் க்ரியேஷனை வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரெகுலராக கண்டென்ட் போடணும், கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு வந்துட்டு ஒருத்தங்க வாங்கி கொடுத்தாங்க. ஹாய், தேங்க்யூ. சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 years தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு 200 times மீட் வாங்கிக்கிட்டேன். கன்சிஸ்டண்டாக இருக்க போகிறாங்க. 5 நாளுக்கு ஆஃப் ஆகிடும். மேபி போட்டோம்னா ஐ ஃபீல்
2021 அந்த டைம்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முட்டுசந்தன் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், மியூசிக் வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தேன், விளாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், டான்ஸ் வீடியோஸ் அந்த டைம்லேருந்தே நான் போட்டுட்ருக்கேன். லைக் இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் வந்துட்டு சில டான்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருந்தேன். என்கிட்ட மிஸ் ஆன ஒரே விஷயம் பார்த்தா அந்த கன்சிஸ்டன்சி தான். வருவேன், ஒரு 30 days கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன், வீடியோஸ் போடுவேன், காணாமல் போயிடுவேன், மறுபடியும் வருவேன், காணாமல் போயிடும். நான் வந்துட்டு எப்பயோ இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு பயங்கர ரெக்ரெட் இருக்குது. ஸோ 2026 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டிசம்பர்லேயே வந்துட்டு நான் கொஞ்சம் இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம், நம்ம வந்து ஜான்வரிக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு டிசம்பர் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹோப்ஃபுல்லி 2026 100K அடிக்க ட்ரை பண்ணுறோம், அட்லீஸ்ட் 50K ட்ரை பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டோன்னா நாங்கள் மெயினாக போகிற 2 ஸ்பாட் வந்துட்டு ஒன்று ஸ்டார்பக்ஸு, இன்னொன்று வந்துட்டு மக்னோலியா பேக்கரி. We can get a cute little cupcake, s'mores flavor. Okay. Or we can just go classic and get a slice of vanilla chocolate cake. Your favorite flavor தான் இல்லல இப்போ. That is unfortunately seasonal அது flavor. வேற கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். Yeah, it's a seasonal flavor. It will come back, but not now. So sad. அழுகாதீங்க வரும். அப்ப நான் பெங்களூர்ல இருக்கும்போது சென்னைக்கு வந்துடும், பரவாயில்ல. மக்னோலியா வாங்கியாச்சு. Going to the other side. Upside down. நினைச்சேன். ஸோ நம்ம இப்போ அப்படியே ஆப்போசிட் எக்கோ வேர்ல்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அங்கே போகிறோம். ஓகேவா, அங்கேயுமே வந்துட்டு சில ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, நான் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, உங்கள் போட்டுக்கு ஆரம்பிச்சு தெரியுதா? ஓ மை காட், நான் சொன்னேன்ல 16, 15, 14 3 மணி 14, 13 நம்ம 6 மணிக்கு வெளியில வரலாம் காலையில. நீ நம்ம 6:30 நடக்கிறத பேசுறா. டேய் 6 மணிக்கு வெளில வர போறோம், வீட்ல தூங்க மாட்டேன். அப்போ கூட தூங்கிட்டு எந்திரிக்கணும் கரெக்டாக, அலாம்லாம் வச்சு. கஷ்டம். நெஸ்டேஷியா இது நாங்கள் போவோம், நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நேச்சர்ஸ் பேஸ்கெட் அங்கே தான் வந்திருக்கோம். இது வந்துட்டு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான், ஆனால் எல்லாமே வந்துட்டு இம்போர்ட்டட் ஸ்டப்ஸ், ஃபாரின் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் இங்கே. என்னது இது? ஒயினா? வைன், குக்கிங் வைன், நான் ஆல்கஹாலிக். உள்ள குட்டி குட்டியாக நிறையா இருக்குமோ? அடச்சை இப்படி இருக்கும்ல பாக்ஸ் அந்த மாதிரி. இது என்ன பாலைஸ் மாதிரி இருக்கு? யா, which one is our favorite? Guess. our favorite. நம்ம இது நிறைய சாப்பிட்ருக்கோம். இது நம்ம ஒரு ட்ரை பண்ணோமோ? பில்டெக். இதில் வந்து டட்போக்கின்னு ஒன்று இருக்கும், அது கூட வந்து கொழுக்கட்டை மாதிரி இருக்கும், ஆனால் காரமான கொழுக்கட்டை. ஃபஸ்ட் வியட்நாமில் தான் ட்ரை பண்ணோம். அதுவும் எனக்கு ஐ பேட்லி நீட் அ வெக்கேஷன். ஐ மிஸ் வியட்நாம் பேட்லி. சீக்கிரமா. யா, நான் வந்துட்டு டயட் போனதுக்கப்புறம் பசிச்சுது, நல்லா ஸ்நாக்ஸ்லாம் க்ரேவ் ஆச்சு அப்படின்னா என்னை காப்பாற்றுற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு பொரி இருந்தது. இப்போ பொரிக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னடா பொரி சாப்பிட்ற அப்படிங்கிறனால நான் வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கானா ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபிஷ் இருக்குது, ப்ரான்ஸ் இருக்குது, ஸ்குவிட்ஸ் இருக்குது, சால்மன் கூட இருந்தது, ஏதோ சால்மன் இருக்குது, பாவ் பன்ஸ் இருக்குது, போர்க், பேக்கன். என் ஒய்ஃபை காணோம். இந்த மாதிரி கடைக்கெலாம் கூப்பிட்டு வந்தால் இந்த மாதிரி தொலைஞ்சு போயிடுவாங்க மேடம். என் ஒய்ஃப் எங்கன்னு நீங்கள் பார்த்தீங்களா? என்னடா காணோம், உண்மையாகவே கிடச்சிட்டாங்க. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி கடைக்கெலாம் வந்துட்டு ரவீனா வந்து எக்ஸைட் ஆகிடுவாங்க, கையிலே பிடிக்க முடியாது. இந்த செக்ஷனில் இருப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. This time I chose to hide in coffee section. What's that? It's a snack. ஓ, பெங்களூர் ஃபஸ்ட் வந்தப்போ அந்த ஆட்டோவில் ஒன்று சாப்பிட்டோமே, அதுவா? அது நானும் சாப்பிட்டேன். ஒரே சிட்டிங்கில் நான் வந்துட்டு ஃபுல் பேக்கெட்லாம் காலி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது கிடையாது, என்னோடய ஃபேவரட் வந்துட்டு இது மல்பெரி தானே? ராஸ்பெரி. மல்பெரினா போ, ஸ்ட்ராபெரி, அது ப்ளூபெரி, இது வந்துட்டு ராஸ்பெரி, செர்ரி, பர்சிமன்லாம் தெரியும் எனக்கு. சொடக்கு தக்காளி இல்லையா? சொடக்கு தக்காளி, பவுண்டட். இங்கே பாருங்க, கேப்சிகம்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்குது.
bell pepper by the way. ஐயோ இது கேரட்டா ராடிஷா இது கேப்சிகமோட குட்டி இது தக்காளியோட குட்டியா கேரட்டோட குட்டி கரெக்ட். இது ஸ்ப்ரிங் ஆனியன் உங்களுக்கு oh my god that's asparagus. ஷாப் இருக்கு சென்னையில. அம்மா நானா அம்மானாவும் இருக்கு. this is the other one express spectrum mall express avenue ஃபீனிக்ஸ்ல கீழ ஒன்னு இருக்கு. ஃபீனிக்ஸ் இல்ல ஈஏ கீழ curd made up of peanuts not milk. So protein கிடைச்சிரும். peopleக்கு lactic acid இருக்கு. So கட்டுக்கு நல்லது. இங்க போய் நில்லு. ஞாபகம் இருக்கா அவன ஒரு வாட்டி திருச்செந்தூர்ல ஒரு யானை அடிச்சது டொம்முன்னு. அடி வாங்கி. தெரியுதா? யா எங்களோட வீடியோ 300k வீடியோஸ் வியூஸ் போயிருக்கு. அது என்ன வீடியோ அப்படின்னா நான் உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஏன்னா யூடியூப்லேயும் போட்டிருக்கேன், யூடியூப்பில் அதுவும் சரியாக போகல. இன்ஸ்டாவில் 300k போயிருக்கு அந்த வீடியோ. துப்பட்டா வாலி ஃபீச்சரிங் ஷாராம் அண்ட் ரவீனா. போய் பாருங்கள். ஓகே, ஃபுல்லாக நடந்து வந்துட்டு பயங்கர டயர்டாகிட்டோம் நாங்கள். அதனால் வந்துட்டு டின்னர் இங்கேயே முடிச்சிடலாம். என்ன ரியாக்ஷன் அது? டாக்கோ பெல்லில் போயிட்டு நேக்கட் சிக்கன் டாக்கோ அது வாங்கியிருந்தோம். அது சுத்தமாக சூடாகவே இல்லை, பயங்கர சில்லுன்னு இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி ஆர்டர் ஏதோ வந்திருக்கு, அதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதை எங்ககிட்ட தள்ளிட்டாங்க சார். நான் தான் போயிட்டு இப்போ கேட்டேன். ஆனால் ஓகே குட், அவங்க கேட்ட உடனே வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க புதுசு. Now it's dessert time. One thing I'll definitely miss Chennai போனதுக்கு Let's take a first bite. First bite எடுத்து ஒய்ஃப்க்கு கொடுத்துடணும். இப்போ இந்த க்ரீம், பெரிய க்ரீம் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றணும். ஸோ எஸ், அவ்வளோதான் இந்த vlog வந்து நாங்கள் முடிக்க போகிறோம் இதோட. ஸோ நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு RMC Aqua World ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.